மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்த விதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு ஆயத்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும், மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் மேகதாது அணை கட்டி முடிக்கப்படும் என்றும் கர்நாடக முதல்வர் சீதாராமையா அறிவித்திருக்கிறார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரமாக முயன்று வரும் நிலையில் அதை தடுக்காமல் மத்திய அரசும் தமிழக அரசும் வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது. கர்நாடக சட்டசபையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி கடந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்து பேசிய சீதாராமையா, மேகதாது அணை கட்டுவதில் மூழ்கும் நிலங்களை அடையாளம் காணும் பணியும் இந்த திட்டத்தால் பாதிக்கப்படும் மரங்களை எண்ணும் பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அப்போது அந்த பணிகளும் நிறைவடைந்து விட்டதாக கர்நாடகா தெரிவித்திருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை கர்நாடகா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில் அதை தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லதல்ல. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடகாவில் எந்த உரிமையும் இல்லை. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியும் கடமடை பாசன மாநிலமான தமிழகத்தின் ஒப்புதலின்றி மேகதாது அணையை கட்ட முடியாது. இதை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்களாக இருந்த உமா பாரதி உள்ளிட்டவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகளை கர்நாடக அரசு மேற்கொள்வதே சட்டவிரோதமாகும். கர்நாடகாவில் காவிரி மற்றும் துணை நதிகளின் குறுக்கே இப்போதுள்ள அணைகளின் கொள்ளளவு 114.57 டிஎம்சி ஆகும். இவ்வளவு கொள்ளளவுள்ள அணைகள் இருக்கும் போது கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதில்லை. 70 டிஎம்சி கொள்ளளவுள்ள மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் கொள்ளளவு 184 டிஎம்சியாக அதிகரிக்கும். மேட்டூர் அணை கொள்ளளவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு தண்ணீரை கர்நாடகா தேக்கி வைத்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது. காவிரி படுகை பாலைவனமாக விடும். இன்னொரு புறம் மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்த விதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளக்கூடாது. லோக்சபா தொகுதிகள் மறுவரையறை குறித்து விவாதிக்க வரும் 22ஆம் தேதி சென்னையில் தமிழக அரசு கூட்டியுள்ள 7 மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக முதல்வர் சீதாராமையாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை முதல்வர் ஸ்டாலின் ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.